கலவை பேரூராட்சியில் அமைந்து அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பசாமி ஆலயத்தின் குருசாமிகள் ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள், குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் முன்னிலையில் சிறுங்காட்டூர் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்பசாமி படிபூஜை, விளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த செய்தி தொகுப்பு. வணக்கம். PRT தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் சிறுங்காட்டூர் கிராமத்தில் ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிறுகாட்டூர் கிராமத்தில் உள்ள ஆலயங்களில் காலையில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை, தீப ஆராதனை, அலங்காரம் நடைபெற்று வருகை புரிந்த பக்தர்களுக்கெல்லாம் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கி ஆசீர்வதிக்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் மாவட்ட தலைவர் ஆர் ஆனந்தன் தலைமையில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு, ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு, ஸ்ரீ சிவபெருமானுக்கு, கிராம தேவதை தெய்வங்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் பூ அலங்காரம் செய்து வைத்து படி பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ முருகப்பெருமான் பாடல், ஸ்ரீ சிவபெருமான் பாடல், ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பாடல், அம்மன் பாடல்கள், சிவபெருமான் பாடல், கிராம தேவதைகள் பாடல்கள் பாடப்பட்டு 18 படியிலும் கற்பூரம் வைத்து அதற்கேற்று 18 படி பூஜை பாடல்கள் பாடப்பட்டது. பின்பு மகா தீபாராதனை நடைபெற்று பூஜையில் வைத்த சிறப்பு பூஜை செய்து பழங்கள், பூக்கள், பிரசாதங்கள் வருகை புரிந்த சுவாமிமார்களுக்கு வழங்கப்பட்டன. மாவட்ட தலைவர் ஏ ஆனந்தன் அவர்கள் வருகை புரிந்து அனைத்து சுவாமிமார்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டார். பின்பு இந்த படி பூஜையை சிறப்பாக தலைமையேற்றி நடத்திய ஏ ஆனந்தன் மாவட்ட தலைவருக்கு வருகை புரிந்த சுவாமிமார்கள் அவருக்கு மாலை அணிவித்து தலைக்கு ராஜ கிரீடம் வைத்து தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பசாமி இந்த படி பூஜையை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ஐயப்பனிடம் வேண்டி அங்கு வழங்கப்பட்ட அன்னதானத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெற்று சென்றனர். பக்தி செய்திக்காக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் சிறுங்காட்டூர் கிராமத்தில் இருந்து ஈஸ்வரன். வரும் பட்சத்தில் நாம் பிறந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்திலே மாதம் இந்த விளக்கானது காட்டணும். வீட்டிலே ஏற்றப்படவில்லை. இந்த விளக்கை ஏற்றி வழிபடும் அன்பர்களுக்கு